வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு வந்துட்டு முதன் முறையாக படம் வந்த உடனே அதை பற்றி பேசுகிற வாய்ப்பை இப்போ தான் நாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதற்காக நம்முடைய குழுவினருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன். பொன்னியின் செல்வனை பற்றி படத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு என்ன தகுதி வேண்டியிருக்கு, இதுக்கு என்ன படிச்சிருக்கணுமா? அப்படி இல்லைங்க. படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்னா பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நான் 10 வயதுலேருந்து பொன்னியின் செல்வன் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 50 ஆண்டு காலமாக ஆண்டுக்கு ஒரு 2 முறை படிச்சுக்கிட்டே இருப்பேன். பொன்னியின் செல்வனில் A to Z எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி காலையில் என் வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நான் 7 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வந்தேன். அதாவது 2வது ஷோ. ஃபஸ்ட்டு வழக்கப்படி நான் செகண்ட் ஷோ தான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போவும் செகண்ட் ஷோ தான் பார்த்தேன். வழக்கப்படி செகண்ட் ஷோனால் 10:30 மணி ஆட்டம் பார்ப்பேன் நைட்டு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் ஷோ 4 மணிக்கு முடிஞ்சு மக்கள் வந்தாங்க. நான் 2வது ஷோக்கு போயிட்டு வந்தேன். இப்போ இந்த படம் பார்த்த உடனே எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா, பொன்னியின் செல்வனை அப்படியே எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இல்லை, அதை நீங்கள் விட்டுருங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பொன்னியின் செல்வன் கதை, பொன்னியின் செல்வனுடைய நடை, காலம், இதெல்லாம் ஒரு வகை. அதுக்குள்ளே நம்ம மூழ்கி போவோம், அது வேறு. ஆனால் பொன்னியின் செல்வன் படம் மணிரத்னத்தினுடைய இயக்கத்தில் ஜெயமோகன், குமரவேல், மணிரத்னம் 3 பேருடைய திரைக்கதை, அதே போல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை, ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்களுடைய கேமரா நுணுக்கம், தோட்டா தரணி அவருடைய அந்த அரங்க அமைப்பு, ஏராளமான நடிகர்கள் என்று படம் தொடங்குகிற போது நமக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துது. அதில் குறிப்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய குரல் தொடங்குகிற போதே நம்மளை வரலாற்றை நோக்கி திருப்புது அந்த குரல். அப்படியே வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. அதனுடைய அந்த ஆழமான அழுத்தமான சொல்லு சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற போது, அந்த வால் நட்சத்திரத்தை பற்றி தொடங்குகிற போதே நமக்கு ஒரு சுவாரஸ்யம் கூடியிருது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் கல்கியினுடைய ரசிகன், பொன்னியின் செல்வன் ரசிகன், வந்தியத்தேவன் ரசிகன், எல்லா வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அதை அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. அது வேறு, சினிமா வேறு, திரைக்கதை வேறு, படம் வேறு. ஏன்னா கதையை படிக்காத ரசிகனையும் பார்க்க வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ என் கூட என்னுடைய மருமகனும் என்னுடைய பேரனும் படத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க பெருசாக கதை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் ஒரு வினாடி கூட அவங்க சும்மா இல்லை. அவங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் மணிரத்னம் ஜெயிச்சிருக்கார். அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இன்னொன்று, ஜெயமோகனும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயமோகனுங்கிற நான் அந்த உண்மைக்காக சொல்லலை. ஜெயமோகன் ஏன்னா உங்களுக்கு புகழ்பெற்றவருடைய கதையை கொண்டு வர்ற போது எல்லோரும் குறை சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கல்கியை மீறவே இல்லை. அதுவே பெரிய விஷயம். எந்தெந்த இடத்துல வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பேசினா ஒரு கலகலப்பு நகைச்சுவை ஏற்படுமோ, அதை நிகழ்த்து கலையாக வெற்றி பெற வச்சுருக்காரு ஜெயமோகனும் மணிரத்னமும் சேர்ந்து. அவங்க 2 பேரும் பேசுகிறப்ப தேட்டரில் அற்புதமான கைதட்டும் சிரிப்பும் வருது. அதே போல் பாத்திரங்கள் எல்லாருமே, அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது எந்த படத்துலையாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், கதாநாயகனுடைய அறிமுகத்துக்கு தான் கைதட்டிருக்கோம். இதில் எல்லா கதாநாயகனுக்கும் அறிமுகத்துக்கு கைதட்டிருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு இடத்துல த்ரிஷா நடந்து வர்றப்ப நந்தினி அவங்கள போய் பார்க்க போகிறாங்க, தேட்டரில் கைதட்டு வருது. ஆச்சரியமாக இருக்குது. அது காலையில் 7 மணி ஷோ. இது நான் மதுரையில் பார்க்குறேன். இன்னொரு ஆச்சரியம் எனக்கு மதுரையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்கிறப்ப மதுரையில் தேட்டர் குலுங்குது அப்படியே. ஏன்னா எல்லோரும் பாண்டியர்கள் இல்லையா, அதனால் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள். அவங்க வில்லன்கள் கிடையாது. அவங்க நாட்டுக்காக, அவங்க மன்னருக்காக அவங்க போராடுறாங்க அப்படிங்கிற விஷயந்தான். சோழ அரச வம்சத்தையே கருவறுக்க அவர்கள் சபதம் எடுத்தனர். அப்படி பார்க்கையில் மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தில் இடைவேளை வரைக்கும் நமக்கு அருள்மொழிவர்மனே காணோம். அப்படித்தான். ஏன்னா முதல் பாகத்தில் அருள்மொழிவர்மன் வரமாட்டார். அவரை பற்றிய செய்திகள் வருமே தவிர அருள்மொழிவர்மன் வரமாட்டார். அதே போல் இடைவேளை வரைக்கும் அவர் அறிமுகமாகலை. ஆனால் அறிமுகமாகிற போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சோழ நாட்டின் காவலன்,
சோழ மக்களின் வேலைக்காரன். சுந்தர சோழனாக பிரகாஷ்ராஜ், அதே மாதிரி பெரிய பழுவேட்டரையராக சரத்குமார், சின்ன பழுவேட்டரையராக பார்த்திபன், பார்த்திபேந்திர பல்லவனாக விக்ரம் பிரபு, அதே போல் பெரிய வேளாளராக பிரபு, இன்னும் நமக்கு யார் யார் வேணுமோ முக்கியமான கதாபாத்திரமாகிய ஜெயராம், அவர் தான் ஆழ்வார்க்கடியான வர்றது, ஆழ்வார்க்கடியான். அதே போல் கதாநாயகிகள்னு பார்க்குறப்ப ஐஸ்வர்யா ராயை பார்த்தோன்னே ஒரு பெரிய மின்னல் அடிக்கும்னு சொல்ல முடியல, அது மாதிரியான அந்த மின்னல் வேகத்துக்கு அவங்கள காட்டியிருக்காங்க. அவங்க வர்ற போதெல்லாம் ஒரு தனி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் த்ரிஷா, நான் உன் தங்கை மட்டுமல்ல, சோழ நாட்டின் இளவரசியும் கூட. பூங்குழலியாக வரக்கூடிய பெண்மணியும் சரி, அதே போல் வானதியாக வரக்கூடிய பெண்ணும் ரொம்ப நல்லா அழகாக, ரெண்டு பேருமே புதுமுகம். ஒருவேளை நான் பார்க்கல என்னமோ தெரியல, ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் சாரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ஒரு சரித்திர படத்துக்கு இசையமைக்கிற போது அந்த விறுவிறுப்பு குறையாமலும் அதே மாதிரி அந்த பாடல்களை கொடுத்துருக்க அந்த செய்தியும் ரொம்ப நல்லா இருக்குது. முழுசாக பாராட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நினைக்க வேணாம், பிடிச்சிருக்கு பாராட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே போல் பாடலாசிரியர்கள் எல்லாம் புதுசாக, கபிலன் ஒருத்தர் தான் நமக்கு தெரிஞ்சவர், பாக்கியெல்லாம் புது ஆட்கள் தான். ஆனால் அவங்க எல்லாமே எல்லா வகையான சொற்களையும் கவனமாக எடுத்து கையாண்டுருக்காங்க. சில இடங்களில் போகிற போக்கில் தேவாரங்கள் வந்துட்டு போகிறது, உள்ளம் கவர் கல்வன்னு திருஞான சம்பந்தருடைய பாட்டு வந்துட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே நான் என்ன மாதிரி தெரிஞ்சவங்க கொஞ்சம் அப்படி மெய்மறந்து போகிறோம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல கதை நிகழ்ந்ததோ அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி சோழ நாடு, அதே போல் சம்புராயர் மாளிகையா அந்த மாளிகை. முக்கியமாக அநேக கதாபாத்திரங்களை காணமேன்னு முதல்ல எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அப்புறம் பார்த்தா இதை பொறுத்த மட்டும் கதை சரியாக போகுது, அவ்வளோதான். அதனால் அநேக கதாபாத்திரங்கள் இதில் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்குது. ரொம்ப அழகாக, அதுவும் ஒரு மர்ம பெண்மணியாக ஒரு விஷயத்தை காட்டுறதும், முதல் பாகம் முடிவடைகிற போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுறதுனாக இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பாகுபலியில் எப்படி ஒரு பாகம் முடிகிற போது ஒரு அதிர்ச்சியும் ஒரு கேள்விக்குறியும் இருக்குமோ, அதுபோல் என்ன அருள்மொழிவருக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியோடு அந்த முதல் பாகம் முடிவடைஞ்சு ரெண்டாம் பாகம் 2023 போடுற போது எல்லோரும் ஒரு அமைதியாக இருந்து அப்புறம் கை தட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு கதை ரசிகரால் படிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பேசப்பட்டு பிறகு இதை எடுப்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முயன்று, என் இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் முயன்று இன்றைக்கு மணிரத்னம் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுவது சாதாரணமான செய்தி இல்லை. ஏன் அப்படியே எடுக்கலை, அதை காணாமே இதை காணாமே அப்படின்னு சொல்லலாம். அப்படியே எடுத்தாலும் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பார்த்திபன் கனவுன்னு ஒரு படம், கல்கி அவர்களுடைய படம் தான். அதை வார்த்தை மாறாமல், விந்தன் தான் அதுக்கு வசனம் எழுதியிருந்தார், வார்த்தை மாறாமல் அப்படியே படமாக எடுத்தாங்க. அது ஒன்றும் பெருசாக வெற்றி அடையலை. அது காரணம் அந்த திரைக்கதையில் ஏற்பட்ட குழப்பம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ கதையை அடிப்படையாக வச்சுக்கணும், பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டோரி அப்படின்னு மேல்நாட்டில் போடுவாங்க. டைட்டானிக் உள்பட அது மாதிரி தான். அப்படி கதையை வச்சுக்கிட்டு அந்த கதைக்கு ஏற்றபடியான நல்ல வசனங்கள், நல்ல பாடல், நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, நல்ல இயக்கம், நல்ல திரைக்கதை இருந்தால் ஜெயிச்சு காட்ட முடியும். நம்ம காலத்துலேயும் ஒரு பெரிய நாவல், 5 பாகம் கொண்ட ஒரு பெரிய நாவல், அது மட்டும் இல்லை சோழர் வரலாறு, தமிழனுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிற விஷயம் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். பார்த்ததோடு மட்டும் இல்லை, பார்த்த பிறகு நீங்கள் கதையை படிங்க. கதையை படிச்சிங்கன்னா இன்னும் பல செய்திகள் விளங்கும், படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். மணிரத்னம் பார்க்க தூண்டியிருக்கிறார், படிக்க தூண்டியிருக்கிறார். வாழ்த்துக்கள். படத்தை பார்த்துட்டு வாங்க, பேசுவோம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.